அனைவருக்கும் வணக்கம். இது Tally Primeல இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிங்கிள் என்ட்ரி மோட் வவுச்சரை வந்து எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறது. இதுக்கு முன்னாடி டபுள் என்ட்ரி மோட்ல எப்படி வவுச்சர் நம்ம என்ட்ரி பண்றது அப்படிங்கிறத பார்த்தோம். சில பேருக்கு சில டவுட் இருக்கலாம். டெபிட் கிரெடிட்டை பற்றியெல்லாம் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது, எனக்கு அந்த மாதிரிலாம் எனக்கு வேண்டாம், ஈஸியான வழி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஈஸியான வழிக்கான வீடியோ தான் இன்னைக்கு நம்ம போட்டிருக்கிறேன். ஸோ எப்படி எல்லா வவுச்சரையும் எளிமையாக நம்ம வந்து பயன்படுத்துறது, அதை புரிகிற மாதிரி உங்களுக்கு தெளிவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். நீங்களும் அதே மாதிரி நான் சொல்லி கொடுத்ததை பாஸ் பண்ணி நீங்கள் திருப்பி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ல என்ட்ரி பண்ணுங்க. இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் ஆல்ரெடி நிறைய பேர் கம்பெனி கிரியேட் பண்ணியிருக்கலாம், லெட்ஜர் கிரியேட் பண்ணி பார்த்துருக்கலாம். இருந்தாலும் ஒரு முறை இந்த வீடியோவில் கம்பெனி எப்படி கிரியேட் பண்ணுறது, லெட்ஜர் எப்படி உருவாக்குறது, ஸோ அதுக்கப்புறம் ரிசிப்ட், கான்ட்ரா, பேமெண்ட், சேல்ஸ், பர்ச்சேஸ் அப்படிங்கிற இந்த வவுச்சர்ஸை எப்படி வந்து சிங்கிள் என்ட்ரி மோடில் எளிமையாக பயன்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். வாங்க. ஸோ முதல்ல ஏதாவது கம்பெனி ஓப்பனில் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு அந்த கம்பெனி வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா நேராக இந்த சைடில் F3 அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷட் கம்பெனி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷனை முதல்ல கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து ஒரு என்டர் கீயை மட்டும் நீங்கள் முதல்ல ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ ப்ரெஸ் பண்ணோன்னே என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு எந்த கம்பெனியை ஷட் டவுன் பண்ணணும்னு கேட்கும். ஜஸ்ட் இன்னொரு தடவை நீங்கள் என்ட்ரு பண்ணீங்க அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா ஷட் டவுன் பண்ணவா அப்படின்னு கேட்கும். ஜஸ்ட் எஸ் அப்படின்னு மட்டும் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்த உடனே என்ன ஆகும், ஸோ அந்த கம்பெனி வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆகிடும். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிரியேட் கம்பெனி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த கிரியேட் கம்பெனி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து ஒரு என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ என்ட்ரு பண்ண உடனே உங்களுக்கு வந்து கம்பெனி கிரியேட் பண்ணுறதுக்கான ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் காட்டும். நான் வந்து உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், கம்பெனி நேம் வந்து ஃபஸ்ட்டு டைப் பண்ணிக்கோங்க. சரியா, இப்போ வந்து நான் வந்து என்ன செய்கிறேன்னா பிரதீப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி வந்து க்ரியேட் பண்ணுறேன். பிரதீப் கம்பெனி லிமிடெட் அப்படின்னு சொல்லி ஒரு க்ரியேட் பண்ணிவிட்டு இதில் வந்து அட்ரஸ் வேணும்னா டைப் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி வேண்டாம். இதில் வந்து TA அப்படின்னு மட்டும் டைப் பண்ணுங்கள். ஸோ TA டைப் பண்ண உடனே என்ன ஆகும்னா இந்த சைடு இப்படி செலக்ட் ஆகிடும். ஸோ ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு அல்லது டேரெக்டாக நீங்கள் என்ட்ரு பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணணும், பின்கோடு இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் டைப் பண்ணுறதா இருந்தால் டைப் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா என்ன செய்யும், ஜஸ்ட் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு டேரெக்டாக என்ன செஞ்சுக்கலாம், நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன செய்கிறேன், கண்டினியூஸாக என்ன செய்கிறேன், நான் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு ஃபைனலாக என்ன பண்ணுறேன்னா அகெயின் என்டர், இந்த லாஸ்ட்டில் வந்துட்டு அக்செப்ட். சரியா, அகெயின் ஒரு என்ட்ரு பண்ண உடனே என்ன செஞ்சிடும்னா உங்களுக்கு வந்து கம்பெனி வந்து என்ன செஞ்சிடும், உங்களுக்கு வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து முதல் ஸ்டெப். ஸோ இந்த மாதிரி க்ரியேட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வழக்கம் போல் என்ன கேட்கும்னா மெயின்டைன் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயின்டைன் அக்கௌண்ட்ஸில் என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் வந்து எஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா இனேபிள் பில் வைஸ் டீட்டெயில்ஸில் எஸ் இருக்கட்டும். அகெயின் மெயின்டைன் இன்வென்ட்ரி அப்படிங்கிற ஆப்ஷனில் என்ன பண்ணுங்கன்னா நோ அப்படின்னு கொடுத்துக்கோங்க, இப்போதைக்கு வேண்டாம். ஸோ அதுக்கப்புறமா இந்த இனேபிள் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸில் ஜஸ்ட் நோ அப்படின்னு கொடுத்துக்கோங்க, என்ட்ரு பண்ணிக்கோங்க. அகெயின் என்ட்ரு பண்ணும்போது இந்த மாதிரி எஸ்ன்னு கேட்கும், அகெயின் ஒரு என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து கம்பெனி க்ரியேட் பண்ணக்கூடிய மெத்தட். ஸோ இது நம்ம ஆல்ரெடி நம்ம நிறைய வாட்டி நம்ம பார்த்தாச்சு. சரியா, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து லெட்ஜர் வந்து நம்ம முதல்ல க்ரியேட் பண்ணுவோம். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி லெட்ஜரை வந்து ரெண்டு விதமாக க்ரியேட் பண்ணலாம். ஒன்று வந்து வவுச்சரை நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணும்போது நீங்கள் க்ரியேட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். அதாவது Alt+C அப்படிங்கிற அந்த ஷார்ட்கட் கீயை பயன்படுத்தி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வந்து லெட்ஜர் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லெட்ஜரை வந்து மாஸ்டரில் போய் என்ன செய்கிறோம், நம்ம வந்து க்ரியேட் பண்ணி பார்ப்போம். க்ரியேட் பண்ணி தேவையான லெட்ஜர்லாம் முதலே நம்ம என்ன பண்ணிக்கிடுவோம், இங்கே வந்து க்ரியேட் பண்ணிக்கிடுவோம். ஸோ அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது மாஸ்டரில் போனீங்கன்னா இங்கே வந்து க்ரியேட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. சரியா, கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லெட்ஜர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த லெட்ஜர் அப்படிங்கிற ஆப்ஷனில் வச்சுட்டு ஜஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனில் வச்சுட்டு என்ன பண்ணுங்கள், ஒரு என்ட்ரு கொடுங்க. சரியா, என்ட்ரு கொடுத்ததுக்கப்புறமா என்ன ஆகும், லெட்ஜர் கிரியேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்க்ரீன் வரும். ஸோ முதல்ல நம்ம வந்து லெட்ஜர் கிரியேட் பண்ணுறதுக்கு யாருக்கு கிரியேட் பண்ணணும் அப்படின்னா யாரோட நேமில் கிரியேட் பண்ணணும்னா யார் அமௌண்ட்டு கம்பெனிக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ ஸோ அவங்களோட பேரை முதல்ல டைப் பண்ணணும். ஸோ பிரதீப் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அண்டரில் கேபிட்டல் அக்கௌண்ட்னே வச்சிடுறேன். ஸோ வச்சுட்டு வேறு எந்த டீட்டெயில்ஸும் நீங்கள் வந்து என்ட்ரி பண்ண தேவையில்லை. சரியா, டேரெக்டாக என்ன பண்ணுங்கள், என்ட்ரு பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஸோ ஃபைனலாக என்ன ஆகும், உங்களுக்கு வந்து எஸ் கொடுத்துடலாம். ஸோ ஜஸ்ட் என்ட்ரு பண்ணுறேன், அகெயின் என்டர் 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 அகெயின் என்டர் அண்டு என்டர். ஸோ ஃபைனலாக என்ன ஆகும், ஓப்பனிங் பேலன்ஸ் கேட்கும், நீங்கள் எதுவுமே கொடுக்க வேண்டாம், ஜஸ்ட் என்டர். இந்த வந்து அக்செப்ட் கொடுத்துட்டு ஒரு என்ட்ரு பண்ணிக்கோங்க. சரியா, ஸோ இப்போ வந்து ஒரு லெட்ஜர் வந்து உங்களுக்கு வந்து க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ அகெயின் திருப்பி அதே லெட்ஜர் கிரியேஷன் ஸ்க்ரீனுக்கு வரும். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு பேங்க் அக்கௌண்ட் தேவை. சரியா, நம்ம வந்து கம்பெனிக்கு வந்து என்ன தேவை, ஒரு பேங்க் அக்கௌண்ட் வேணும்ல.
ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னா எஸ்பிஐ பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு அண்டரில் PANK அப்படின்னு நீங்கள் டைப் பண்ண பிறகு இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணலாம், அல்லது டவுன் ஆரோ கீபோர்டில் டவுன் ஆரோ ப்ரெஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கலர் செலக்ட் ஆன பிறகு ஒரு என்டர் கொடுக்கணும். ஸோ கொடுத்த உடனே என்ன ஆகும், இந்த இடத்துல இப்படி செலக்ட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் அக்கௌண்ட் நம்பர் இந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். இருந்துச்சுன்னா நீங்கள் கொடுங்க, இல்லாட்டி இப்போதைக்கு ட்ரையல் பார்க்குறதுனால நம்ம எந்த டீட்டெயில்ஸுமே இப்போ என்ட்ரி பண்ண தேவையில்லை. ஸோ ஜஸ்ட் என்ட்ரி பண்ணிகிட்டே வந்துடுங்க. அகெயின் என்டர். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் கேட்கும். ஸோ எதுவுமே கொடுக்க வேண்டாம், ஜஸ்ட்டு என்டர். ஸோ நம்ம வந்து இப்போ என்ன பண்ணியாச்சு, கம்பெனி ஓனருக்கு ஒரு லெட்ஜர் க்ரியேட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம கம்பெனிக்குன்னு உருவாக்கப்பட்ட ஒரு பேங்குக்கு ஒரு லெட்ஜரை வந்து உருவாக்கியாச்சு. ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கம்பெனிக்கு தேவையான இப்போ வந்து கம்ப்யூட்டர் வாங்கணும் அப்படின்னா ஒரு கம்ப்யூட்டர் லெட்ஜர் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபிக்ஸட் அசட் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ஃபிக்ஸட் அது வந்து நான் கம்பெனிக்கு தேவையான ஒரு சொத்து அப்படிங்கிறதுனால ஸோ அதை என்ன பண்ணணும், அண்டரில் FIX அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சரியா நீங்கள் டைப் பண்ண உடனே என்ன ஆகும்னா இந்த இடத்துல ஃபிக்ஸட் அசட்னு செலக்ட் ஆகிடும். ஜஸ்ட்டு நீங்கள் என்ட்ரு பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி வந்துடும். ஸோ ஜஸ்ட் என்டர். அதே மாதிரி தான் என்ட்ரு பண்ணிகிட்டே வந்துடுங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸ் கேட்கும், அகெயின் எஸ். ஸோ அதுக்கப்புறம் இதே சேம் ஸ்டைலில் ஒரு ஃபர்னிச்சர் அப்படின்னு சொல்லி இன்னொரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் வந்து கம்பெனிக்கு துவங்கும் பொழுது நமக்கு வந்து கண்டிப்பாக வேணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், நான் வந்து ஃபிக்ஸட் அசட் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்றேன். ஸோ என்ட்ரி பண்ணிகிட்டே வந்துடுறேன், அகெயின் என்டர். ஸோ நான் அப்படி சொல்லி கொடுக்குறது அப்படியே நீங்கள் 1 by 1 செஞ்சாலே உங்களுக்கு ஈஸியாக புரியும். சரி, இப்போது நம்ம வந்து அடுத்து கம்பெனிக்கு தேவையான பொருட்களுக்கு ஒரு இது க்ரியேட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கம்பெனியில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கம்பெனிக்கு வாடகை கொடுக்கணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னா ரெண்ட் பெய்டு அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ரெண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்ஜர் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அதை என்ன செய்கிறேன், அண்டரில் இன்டைரக்ட் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறோம் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ண உடனே இங்கே ஆட்டோமேட்டிக்காக இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லி செலக்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா அகெயின் இந்த மாதிரி என்ட்ரு வரும். ஸோ இதில் எந்த டீட்டெயில்ஸுமே என்ட்ரு தேவையில்லை, ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், ஒரு என்ட்ரு பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஸோ ஃபைனலாக எனர்ஜி அக்செப்ட் கொடுத்து என்ட்ரு பண்ணிவிடுங்க. சரியா, சரி. இப்போ ரெண்ட் எக்ஸ்பென்சஸ் ஸோ சும்மா சிம்பிளாக. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பொருட்கள் வாங்கணும்ல. ஸோ கம்பெனிக்கு தேவையான பொருட்கள் வாங்குறத நம்ம எவ்வளோ மதிப்புடைய பொருட்கள் வாங்குகிறோம் அப்படின்னு என்ட்ரு பண்ணுறதுக்காக பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு லெட்ஜர் க்ரியேட் பண்ணுறேன். சரியா, ஸோ அதை வந்து என்ன செய்கிறோம், PURSHA அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ண உடனே இங்கே எப்படி வந்துடும், ஜஸ்ட்டு என்ட்ரு பண்ணுங்கள் வழக்கம் போல். அகெயின் என்டர். இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஓப்பனிங் பேலன்ஸ் எது கொடுக்க வேண்டாம், அகெயின் என்டர். அதே சேம் கான்செப்ட்டு சேல்ஸ் லெட்ஜரை நீங்கள் க்ரியேட் பண்ணணும். சரியா, சேல்ஸ் அக்கௌண்ட்டு ஒரு லெட்ஜர் அகெயின். ஏன்னா பொருளை வந்து நம்ம எவ்வளோக்கு விற்கிறோம் அப்படின்னு சொல்லி தனியாக ட்ராக் பண்ணுறதுக்காக சேல்ஸ் அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு லெட்ஜரை நீங்கள் உருவாக்கணும். ஸோ அதே மாதிரி என்டர் பண்ணிகிட்டே வாங்க. அகெயின் என்டர். ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுக்க வேண்டாம், அதே மாதிரி எஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி 1 by 1 நீங்கள் வந்து லெட்ஜர் வந்து க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு கஸ்டமர் வேணும். சரியா, நம்மக்கிட்ட பொருளை விற்கிறதுக்கு ஒரு கஸ்டமர் வேணும்ல. அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ ராஜு கஸ்டமர் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்ஜரை வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ நம்ம இது வந்து என்ன செய்யணும்னா சன்ட்ரி டெட்டார் அப்படின்னு சொல்லணும். சரியா, கஸ்டமராக இருந்தால் என்ன செய்யணும், சன்ட்ரி டெட்டார் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு ஒரு என்ட்ரு பண்ணுங்கள். வேறு எந்த டீட்டெயிலுமே நீங்கள் வந்து என்ட்ரி பண்ண தேவையில்லை. அகெயின் அதே மாதிரி என்ன பண்ணுங்கள், என்ட்ரி பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் என்டர். சரி, அதுக்கப்புறமா இங்கே வந்து நேம் அப்படிங்கிற இடத்துல இப்போ நம்ம வந்து ஒரு கஸ்டமர் க்ரியேட் பண்ணியாச்சு. அண்டு நமக்கு ஒரு சப்ளையர் வேணும். அதாவது நமக்கு பொருளை கொடுக்குறவங்களுக்கு ஒரு ஆள் வேணும்ல. ஸோ அதை வந்து குமார் அப்படின்னு போட்டு என்ன செய்கிறேன், சப்ளையர் அக்கௌண்ட் அப்படின்னு டைப் பண்ணுறேன். நீங்கள் சப்ளையர் அக்கௌண்ட்டுன்னு டைப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து இந்த மாதிரி டைப் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் குமார் அண்ட் கோன்னு டைப் பண்ணாலே போதும். ஸோ அண்டரில் சன்ட்ரி கிரெடிட்டார் அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு என்ட்ரு பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக என்ன செலக்ட் ஆகிடும். இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு விஷயத்தை கற்றுக்கோங்க. என்னென்னா இப்படி என்ட்ரு பண்ணிகிட்டே இருந்தால் டைம் ஆகிட்டே இருக்கும். அப்படின்னா ஈஸியாக நம்ம வந்து குயிக்காக என்ட்ரு பண்ணுறதுக்கு அக்செப்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Ctrl+A. சரியா, என்ன கீ, Ctrl+A அப்படிங்கிற அந்த கீயை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குயிக்காக என்ன செஞ்சிடும், உங்களுக்கு வந்து செலக்ட் ஆகிடும். இந்த கீயை மறந்துடாதீங்க. ஒரு விஷயத்தை குயிக்காக அக்செப்ட் பண்ணுறதுக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து Ctrl+A அப்படின்னு கொடுத்த உடனே அந்த டக்குன்னு என்ன செய்யும், அது வந்து அக்செப்ட் ஆகிடும். ஸோ இது தேவையான லெட்ஜர்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து எஸ்கேப் கொடுத்துடலாம். அகெயின் எஸ்கேப். அதுக்கப்புறமா எஸ்கேப் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம என்னெல்லாம் லெட்ஜர் க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்குறதுக்காக ஸோ அல்டர் அப்படிங்கிற ஆப்ஷனில் போயிட்டு லெட்ஜர் அப்படிங்கிற ஆப்ஷனில் போயிட்டிங்கன்னா நீங்கள் வந்து என்னென்ன லெட்ஜர்லாம் க்ரியேட் ஆகிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வந்து பார்த்துக்கலாம். சரியா, அப்போ நமக்கு தேவையான எல்லா லெட்ஜருமே க்ரியேட் ஆகிடுச்சு. இதுதான் வந்து நீங்கள் அடுத்து செய்ய வேண்டிய ஸ்டெப்பு. சரியா, இதில் டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா கேஷ் அக்கௌண்ட் வந்து கண்டிப்பாக ஆல்ரெடி வந்து க்ரியேட் ஆகி இருக்கும். ஸோ அதனால் திருப்பி அதை க்ரியேட் பண்ண வேண்டாம்.
ஓகே, அதே மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸும் டிஃபால்ட்டாகவே கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து லெட்ஜர் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம சிங்கிள் என்ட்ரி மோடுக்கு நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ரிசிப்ட் வவுச்சர். ஸோ முதல்ல எஸ்கேப் கொடுத்துக்கோங்க. அகெயின் எஸ்கேப் கொடுத்துட்டு நேராக எங்கே போகணும், இந்த வவுச்சர் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு போங்க. ஸோ இந்த வவுச்சர் அப்படிங்கிற ஆப்ஷனில் வந்துட்டு ஜஸ்ட் என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி முதல்ல வரும். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து சைடில் பார்த்தீங்கன்னா F6 அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குல்லையே, அந்த F6 அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை முதல்ல கிளிக் பண்ணுங்கள். ரிசிப்ட் அப்படின்னு கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு என்ன ஆகும், இந்த மாதிரி ரிசிப்ட் அப்படின்னு சொல்லி வரும். இங்கே வந்து CR அப்படின்னு சொல்லி இருக்கும். நான் இது வந்து என்னென்னா, இது வந்து டபுள் என்ட்ரி மோடு. இப்போ நம்ம சிங்கிள் என்ட்ரி மோடுக்கு மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்படியே நீங்கள் ரைட் சைடு வந்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஞ்ச் மோட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த சேஞ்ச் மோட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து அடுத்து என்ன கேட்கும் அப்படின்னா, சிங்கிள் என்ட்ரியா டபுள் என்ட்ரியா அப்படின்னு கேட்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து என்ன செய்யணும், சிங்கிள் என்ட்ரி அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துட்டு ஜஸ்ட் வந்து ஒரு என்டர் பண்ணுங்கள். சரியா? ஸோ என்ட்ரு பண்ண உடனே என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து இதுதான் வந்து சிங்கிள் என்ட்ரி மோடு. இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இருக்கு இல்லையா அக்கௌண்ட், இந்த இடத்துல என்ன அப்படின்னா, ஸோ ரிசிப்ட் அப்படின்னாலே என்னது, பணம் வந்து உள்ளே வந்துச்சு அப்படின்னாலே என்னது, ரிசிப்ட் வவுச்சர் போடணும். இப்போது கம்பெனியில் வந்து ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவர் என்ன பண்ணுவார், கேஷாக தான் இன்வெஸ்ட் பண்ணுவார். அப்போ என்ன பண்ணணும், இங்கே வந்து நீங்கள் கேஷில் டேரெக்டாக போட்டாங்கன்னா இங்கே கேஷ்ன்னு டைப் பண்ணணும். இல்லை டேரெக்டாக கம்பெனி துவங்கும் போதே பேங்கில் தான் நமக்கு கம்பெனிக்குன்னு ஒரு அக்கௌண்ட்டை உருவாக்கி அதில் போய் போடுறாங்க அப்படின்னா டேரெக்டாக என்ன பண்ணணும், நீங்கள் வந்து பேங்கை செலக்ட் பண்ணணும். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து கேஷ் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ கேஷ்ன்னு கொடுத்த உடனே இங்கே வந்து சைட்லேயே அதேமாதிரி செலக்ட் ஆகி நிற்கும். சரியா? ஜஸ்ட் வந்து ஒரு என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ண உடனே பர்டிகுலர்ஸுக்கு கீழே யார் வந்து நமக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்களோட பேரை இதில் டைப் பண்ணணும். ரொம்ப சிம்பிள். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஜஸ்ட்டு வந்து நீங்கள் இப்போ யார் இன்வெஸ்ட் பண்ணுறா, பிரதீப். ஸோ பி அப்படின்னு டைப் பண்ண உடனே இந்த சைடில் வந்து இந்த லெட்ஜரெல்லாம் காட்டிடும். ஸோ இதில் பிரதீப் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படிங்கிறத அடிச்சுட்டு ஒரு என்ட்ரு பண்ணுங்கள். சரியா? என்ட்ரு பண்ண உடனே சரியா இங்கே வந்து எவ்வளோ அமௌண்ட் அவர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா, ஸோ ஒரு 1 lakh இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி நான் என்ட்ரி பண்ணிடுறேன். ஸோ என்டர் அகெயின் என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை வந்து வேறு எந்த டீட்டெயிலுமே நீங்கள் என்ட்ரி பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, Ctrl A அப்படிங்கிற கீயை நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலே போதும். ஒன்று நீங்கள் 1 by 1 இப்படி என்ட்ரு பண்ணிகிட்டே வரணும். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும், குயிக்காக வந்து Ctrl A அப்படின்னு கொடுத்தாலே என்ன செய்கிறோம், அக்செப்ட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அக்செப்ட் ஆகிடும். சரியா? சரி, இதுதான் வந்து வவுச்சர். இந்த மாதிரி நீங்கள் ரிசிப்ட் வவுச்சர் என்ட்ரி போட்டதுக்கப்புறமா உடனே நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஸ்க்ரீனை விட்டு வெளியே வந்துட்டு சரியா நேராக எங்கே பண்ணணும்னா, இந்த டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, அங்கே வந்து அக்கௌண்ட் புக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த அக்கௌண்ட் புக்ஸில் போய் என்ன செய்யுங்க, ஒரு என்ட்ரு பண்ணுங்கள். அதில் கேஷ் பேங்க் புக் அப்படின்னு சொல்லி ஒரு என்டர் இருக்கும். என்டர் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ கேஷில் வந்து கேஷ் இன் ஹேண்டில் எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத இது வந்து காட்டிடும். இதை வந்து நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இப்போ அகெயின் நீங்கள் எஸ்கேப் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கேட்வே ஆஃப் டேலி அந்த அக்கௌண்ட் புக்ஸுக்கு வரும். அப்படியே பின்னாடி போனீங்கன்னா 1 by 1 ஸ்ட்ரெயிட்டாக வந்து கேட்வே ஆஃப் டேலி அப்படிங்கிற இந்த ஆப்ஷனுக்கு வந்துடும். சரியா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ட்ரா வவுச்சர் எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நம்மக்கிட்ட வந்து 1 லட்சம் நம்ம கையில் இருக்குது. ஸோ இதை என்ன செய்கிறேன்னா, நான் வந்து பேங்குக்கு நான் வந்து மாற்ற போகிறேன். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், இந்த கேஷில் இருந்து பேங்குக்கு போகிறதா இருந்தால் நம்ம பயன்படுத்த வேண்டிய வவுச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கான்ட்ரா வவுச்சர். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வழக்கம் போல் என்ன பண்ணுங்கள், நீங்கள் வவுச்சர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனுக்கு போய்க்கோங்க. சரியா? போயிட்டு என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் வந்து ஒரு என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கான்ட்ரா அப்படின்னு சொல்லி ஒரு வவுச்சர் இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் முதல்ல கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ண என்ன ஆகும், உங்களுக்கு வந்து இங்கே அக்கௌண்ட் அப்படின்னு கேட்கும். ஸோ நம்ம வந்து எந்த பேங்குக்கு நம்ம பணத்தை மாற்ற போகிறோமோ அந்த பேங்க்கோடைய நேமை வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து டைப் பண்ணணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, SBI அப்படிங்கிறத நம்ம டைப் பண்ண போகிறோம். ஸோ SBI அப்படின்னு டைப் பண்ண உடனே உங்களுக்கு வந்து என்ன ஆகும், SBI பேங்க் வந்து செலக்ட் ஆகும். சரியா? ஜஸ்ட் வந்து ஒரு என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல என்ன செய்யணும், கேஷ் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஸோ இந்த பக்கம் என்ன செய்யணும், அதே மாதிரி கேஷ் அப்படின்னு டைப் பண்ண உடனே இங்கே 1 lakh அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக இங்கே கரண்ட் நல்லா கவனிக்கணும். கரண்ட் பேலன்ஸ் இப்போ என்ன காட்டுது, 1 lakh அப்படின்னு காட்டுது. நான் இதிலிருந்து ஒரு 50,000 என்ன செய்கிறேன், நான் வந்து அமௌண்ட்டை சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ 50,000 அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ண உடனே என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இங்கே 50,000 மாறிடுச்சு, இங்கே 50,000 மாறிடுச்சு. இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த இடத்துலையுமே ரெட் கலரில் வரக்கூடாது. அப்படி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் தப்பாக பண்ணுறீங்கிறது அர்த்தம். சரியா? ஸோ அப்போ வந்து இந்த கேஷ், அப்போ கேஷில் வந்து என்ன செய்கிறோம், ஒரு 50,000 எடுத்து எங்கே போடுறோம், எங்கே போடுறோமோ அங்கே தான் என்ன செய்யணும், அதை தான் மேலே நீங்கள் வைக்கணும். சரியா? அப்படிங்கும்பொழுது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, மேலே SBI பேங்க், கீழே வந்து கேஷ்.
ஸோ இதுக்கப்புறமா எந்த டீட்டெயில்ஸுமே நீங்கள் என்ட்ரி பண்ண தேவையில்லை. ஸோ உடனே என்ன பண்ணணும், நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து கண்ட்ரோல் ஏ அப்படின்னு நீங்கள் கொடுத்தாலே போதும், இந்த ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு என்ன ஆகும், அக்செப்ட் ஆகிடும். ஸோ இப்போ பாருங்கள், கான்ட்ரா நம்பர் 2 அப்படின்னு சொல்லி அடுத்த வவுச்சருக்கு அது போயிடும். சரியா, இதுதான் வந்து சிம்பிள் மெத்தடு. இப்போ இதே வந்து நீங்கள் கேஷ்லேருந்து இப்போ பேங்கில் எவ்வளோ இருக்குது, 50,000 நம்மக்கிட்ட இருக்குது. அதை செக் பண்ணி பார்க்குறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இங்கேயே நீங்கள் வந்து SBI அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு ஒரு என்ட்ரு பண்ணிங்கன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காகவே காட்டும். என்ன காட்டுது, 50,000 அப்படி இருக்குதுன்னு காட்டும். ஸோ இப்போ நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, பேங்க்லேருந்து ஒரு 10,000 எடுத்து எங்கே போட போகிறேன், திருப்பி கேஷில் கொண்டு வர போகிறேன். அப்போ எப்படி சார் பண்ணுறது அப்படின்னா, ரொம்ப சிம்பிள். அக்கௌண்ட்டில் போய்ட்டு என்ன செய்யுங்க, கேஷ் அப்படின்னு சொல்லி ஒரு என்ட்ரு பண்ணுங்கள். இந்த இடத்துல என்ன பண்ணுங்கன்னா பேங்கை மாற்றிக்கணும், அவ்வளோதான் வித்தியாசம். இது என்ன செய்கிறோம், கேஷில் பேங்க்லேருந்து ஒரு 10,000 எடுத்து என்ன செய்கிறோம், நம்ம வந்து திருப்பி நம்ம என்ன செய்கிறோம், நான் வந்து இதுக்கு மாற்றிடுறேன். ஸோ இந்த மாதிரி என்ட்ரி பண்ணும்போது இந்த டிரான்சாக்ஷன் டைப் இதெல்லாம் கேட்கும். ஏன்னா நம்ம வந்து கேஷ்லேருந்து பணத்தை வந்து பேங்க்லேருந்து பணத்தை எடுத்து என்ன பண்ண போகிறோம், கேஷில் போடுறதுனால செக் நம்பர்லாம் கேட்குது. சரியா, நீங்கள் அப்போ இதில் வந்து எதுவுமே நீங்கள் வந்து என்ட்ரி பண்ண வேண்டாம். ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், என்ட்ரி பண்ணிகிட்டே வந்துடுங்க. என்ட்ரி பண்ணதுக்கப்புறமா நீங்கள் நல்லா கவனிக்கணும். இப்போ என்ன ஆகுச்சு அப்படின்னு பாருங்கள். இங்கே என்ன இருக்குது, கேஷில் 60,000 மாறிடுச்சா, SBI பேங்கில் 40,000 மாறிடும். சரியா, ஸோ ஃபைனலாக என்ன பண்ணுங்கள், வழக்கம் போல் என்ட்ரி பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அக்செப்ட் கொடுத்துருங்க. சரியா, இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் எஸ்கேப் கொடுங்க. எஸ்கேப் நேராக எங்கே போகணும் அப்படின்னா, இந்த டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ், நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம், ஏன்னா இதை நீங்கள் திருப்பி நான் சொல்ல மாட்டேன். டேரெக்டாக டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸில் போங்க. இங்கே வந்து அக்கௌண்ட் புக்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனுக்கு போங்க. அகெயின் ஒரு என்ட்ரி பண்ணுங்கள். அதுக்கப்புறமா கேஷ் பேங்க் புக்கில் ஒரு என்ட்ரி பண்ணுங்கள். என்ட்ரி பண்ணிங்கன்னா கேஷில் 60,000 இருக்குது, பேங்க்கில் 40,000 இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டிடும். ஸோ இப்போ வந்து நீங்கள் எஸ்கேப் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்க்ரீன் விட்டு வெளியே வரும். இதுதான் வந்து கான்ட்ரா வவுச்சர் போடக்கூடிய மெத்தட். சரியா, ஸோ அடுத்தது வந்து ஒரு பேமெண்ட் வவுச்சர் போடலாம். ஸோ வழக்கம் போல் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த வவுச்சர் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கன்னா பேமெண்ட் வவுச்சருக்கு போகணும். ஸோ பேமெண்ட் வவுச்சருக்கு போகிறதுக்கு நான் என்ன சொல்லியிருக்கிறேன், இந்த சைடில் F5 அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இந்த பேமெண்ட் அப்படிங்கிறத நீங்கள் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண உடனே பேமெண்ட் வவுச்சர் வரும். ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, அதாவது ரெண்ட் பெய்ட் பண்ண போகிறோம். சரியா, அப்போ நீங்கள் என்ன செய்யணும், எதுலேருந்து பெய்ட் பண்ணுறோம், கேஷ்லேருந்து பெய்ட் பண்ண போகிறோம். ஸோ எதுக்காக பெய்ட் பண்ண போகிறோம், பர்டிகுலர்ஸில் வந்து என்ன பண்ணுங்கள், ரெண்ட் அப்படின்னு கொடுத்த உடனே என்ன செய்யும், இங்கே வந்து சைடில் வந்து என்ன செஞ்சிடும், இப்படி வந்துடும். சரியா, அந்த மாதிரி வந்துடும். சரியா, அப்போ என்ன செய்யணும், ஜஸ்ட் ஒரு என்ட்ரு பண்ணிகிட்டே வாங்க. எவ்வளோ நம்ம ரெண்ட் பெய்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5,000 நான் வந்து ரெண்ட் பே பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும், 5,000 அப்படின்னு சொல்லி என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா திருப்பி ஒரு என்டர். ஸோ இந்த மாதிரி என்ட்ரு பண்ணிகிட்டே இருக்க டைம் ஆகிட்டே இருக்கும். அதனால் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து கண்ட்ரோல் ஏ அப்படிங்கிறத நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த வவுச்சர் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ போட்ட வவுச்சரை திருப்பி செக் பண்ணி பார்க்கறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் எஸ்கேப் கொடுங்க. இதில் வந்து டே புக்கை போய் செக் பண்ணி பாருங்கள். டே புக்கில் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் என்னென்ன வவுச்சர்லாம் போட்டிங்க. ஸோ நம்ம வந்து எல்லாமே 1 ஏப்ரல் 2025 அப்படிங்கிற தேதியில் தான் போட்டுகிட்டே வரணும். ஸோ நீங்களும் அதே மாதிரி செஞ்சு பாருங்கள். பின்னாடி நான் டேட்டை மாற்றி எப்படி போடுறதுங்கிறத நான் பின்னாடி சொல்லி தருவேன். சரி, இந்த மாதிரி நீங்கள் எல்லா என்ட்ரி போட்டதுக்கு இதுதான் வந்து பேமெண்ட் வவுச்சர். ரொம்ப சிம்பிள் தான். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி தான் டெலிஃபோன் சார்ஜ் கட்டுறது எல்லாமே இதே சேம் பேமெண்ட் வவுச்சரில் தான் நீங்கள் போடணும்.
ஸோ இப்போ அடுத்து வந்து பர்ச்சேஸ் வவுச்சர் பண்ண போகிறோம். ஸோ அப்போ வழக்கம் போல் என்ன செய்யணும், வவுச்சர் அப்படிங்கிற ஆப்ஷனில் போய்க்கோங்க. போய்ட்டு என்ன பண்ணுங்கன்னா இங்கே வந்து பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணுங்கள். இப்போ நான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கேஷ் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். அதாவது பணத்தை கொடுத்து நான் வந்து பொருட்களை வந்து வாங்க போகிறேன். ஸோ அந்த மாதிரி வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே சப்ளையர் இன்வாய்ஸ் நம்பர் இப்போதைக்கு நீங்கள் போட வேண்டாம். ஸோ ஜஸ்ட் என்ட்ரு பண்ணுங்கள் பார்ட்டி. சரியா? அப்போ வந்து நம்ம என்ன செய்யணும், ரொக்கமாக கொடுத்து தான் பொருளை வாங்குகிறோம் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுங்கள், இங்கே வந்து கேஷ் அப்படின்னு செலக்ட் பண்ணாலே போதும். ஸோ கேஷ்னு கொடுத்த உடனே அடுத்த டீட்டெயில்ஸ் என்ன கேட்கும்னா, ஸோ ரிசிப்ட் நோட் நம்பர் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ இதில் நீங்கள் எதுவுமே என்ட்ரி பண்ண தேவையில்லை. இதை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன். ஜஸ்ட்டு என்ட்ரு பண்ண உடனே சப்ளையர் யார்கிட்ட இருந்து அந்த பில்லு வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும். இது நீங்கள் டீட்டெயில் வந்து யாராவது பேர் டைப் பண்ணதாக இருந்தால் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இல்லைனா என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நேமை காட்டும். உதாரணத்துக்கு நான் குமார் அப்படிங்கிறவர்கிட்டே நான் என்ன செய்கிறேன், நான் வந்து பணத்தை கொடுத்து நான் பொருளை வாங்குறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், குமார் சப்ளையர் அக்கௌண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். சரியா? இல்லைனா இங்கே டேரெக்டாகவே என்ன பண்ணிக்கோங்க, குமார்கிட்ட வாங்கலை, நான் ஒரு தெரியாத ஒரு நபர்கிட்ட நான் வந்து கேஷ் கொடுத்து தான் நான் பொருளை வாங்குறேன் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும், கேஷ்னு கொடுத்தாலே போதும். ஸோ கொடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி வந்துடும். பார்ட்டி அக்கௌண்ட் நேமில் கேஷ்னே தான் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் பில்லு மட்டும் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து பேரை தான் போடணும். சரியா? இல்லை நான் பணத்தை கொடுத்து உடனே பொருளை வாங்கிட்டேன் அப்படின்னா நீங்கள் கேஷ்னு போடணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ அதுக்கப்புறமா பர்டிகுலர்ஸ் அப்படின்னு கேட்கும். ஸோ இது எவ்வளோ மதிப்புடைய பொருளை வாங்குகிறோம் அப்படிங்கிறத என்ட்ரி பண்ணணும். ஸோ PUR அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணாலே போதும். ஸோ டைப் பண்ண உடனே இங்கே வந்து பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகி நிற்கும். ஜஸ்ட் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா இங்கே வந்து டேரெக்டாக என்ன கேட்கும், எவ்வளோ அமௌண்ட்டுக்கு நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு காட்டும். நான் வந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு நான் என்ன செய்கிறேன், பொருளை வந்து வாங்குகிறேன் அப்படின்னு நான் என்ட்ரி பண்ணுறேன். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா மதிப்புடைய பொருளை வந்து என்ன செய்கிறேன், பணத்தை கொடுத்து வாங்குகிறேன் அப்படிங்கிறதுக்காக இந்த என்ட்ரியை நான் வந்து போட்டிருக்கேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அதுக்கப்புறமா வழக்கம் போல் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா Ctrl A அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த வவுச்சர் வந்து என்ன செஞ்சிடும், அக்செப்ட் ஆகிடும். ஸோ இது வந்து பர்ச்சேஸ் வவுச்சர் போட்டாச்சு. இது ஒருத்தர் வந்து இன்வாய்ஸை மட்டும் நம்ம கையில் கொடுத்துட்றாரு. ஏதாவது இப்போ எப்படி சொல்கிறது அப்படின்னா, இப்போ வந்து சில நேரங்கள் என்ன ஆகும்னா பொருள் வந்துடும், பொருளோட பில்லை கொடுத்துருவாங்க, பணத்தை பின்னாடி நம்ம பே பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்தால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அப்போ வந்து இப்போ சப்ளையர் வந்து கண்டிப்பாக பில் வரும்போது அதில் என்ன இருக்கும் அப்படின்னா இன்வாய்ஸ் நம்பர் கண்டிப்பாக இருக்கும். நான் என்ன செய்கிறேன்னா P001 அப்படின்னு சொல்லி ஒரு சாம்பிளுக்கு ஒரு என்ட்ரி பண்ணிடுறேன். தேதி எதுவுமே மாற்ற வேண்டாம். ஸோ பார்ட்டி யார்கிட்ட இருந்து அந்த பொருள் வருது அப்படின்னா அதே குமார் அப்படிங்கிறவர்கிட்ட இருந்து வருது. இதெல்லாம் கவனிச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கேஷ்னு போட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம், குமார் சப்ளையர். ஏன்னா குமார்கிட்ட இருந்து என்ன மட்டும்தான் வந்திருக்குது, பில்லு மட்டும்தான் வந்திருக்குது. சரியா? ஸோ அப்போ ரிசிப்ட் நோட் நம்பர் எதுவுமே என்ட்ரி பண்ண வேண்டாம். அகைன் என்டர் இப்படி என்ட்ரி பண்ணிட்டே வாங்க. என்ட்ரி பண்ண உடனே இங்கே ஆட்டோமேட்டிக்காகவே செலக்ட் ஆகிடும். ஸோ வேறு எந்த டீட்டெயிலுமே நீங்கள் என்ட்ரி பண்ண தேவையில்லை. என்ட்ரி பண்ண உடனே டேரெக்டாக எங்கே வந்துடும், இந்த இடத்துக்கு வந்துடும் திருப்பியும். ஸோ திருப்பி நீங்கள் பர்ச்சேஸ் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணால் போதும். PUR அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஒரு என்டர். ஏன்னா இங்கே என்ட்ரு பண்ண உடனே இங்கே செலக்ட் ஆகிடும். சரியா? என்டர். அகெயின் இங்கே வந்து எவ்வளோ ரூபாய்க்கு நீங்கள் வந்து பில்லு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 ரூபாய்க்கு பில்லு வந்திருக்கு. ஸோ ஜஸ்ட் என்ட்ரு பண்ணிக்கோங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சப்ளையர் இன்வாய்ஸோட நம்பர் என்னது, P001 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் என்ட்ரு பண்ணிட்டே வாங்க. ஸோ Ctrl A அப்படின்னு கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காகவே என்ன செஞ்சிடும், உங்களுக்கு வந்து அக்செப்ட் ஆகிடும். ஸோ இப்போ அதை வந்து அக்செப்ட் பண்ணியாச்சு. சரி சார், இப்போ வந்து பொருளை வந்து ரொக்கமாக வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் என்ன செஞ்சிட்டோம், பில்லு மட்டும் ஒரு ஆள்கிட்ட வாங்கியிருக்கிறோம். ஸோ இது எப்படி திருப்பி நான் வந்து பே பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது தான். இப்போ நீங்கள் நேராக என்ன செய்யுங்க, F5. சரியா? F5 அப்படிங்கிற இந்த ஆப்ஷனுக்கு போங்க. ஏன்னா நம்ம வந்து பொருளை வாங்கிட்டோன்னா பின்னாடி பணத்தை செலுத்தணும். ஸோ பேமெண்ட் வவுச்சர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் அப்படிங்கிற இடத்துல யாருக்கு நம்ம எதுலேருந்து நம்ம பணத்தை கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா SBI பேங்க்லேருந்து அல்லது கேஷ்லேருந்து கொடுக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்கும். நான் வந்து அந்த சப்ளையருக்கு என்ன பண்ணுறேன், செக்கை கொடுத்துட்றேன். அப்போ என்ன நினச்சிட்றேன், SBI அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ கேஷாக கொடுக்குறதா இருந்தால் கேஷ்னு கொடுக்கணும், பேங்க்கில் கொடுக்குறதா இருந்தால் SBI அப்படின்னு கொடுக்கணும். ஸோ நான் SBI பேங்க் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அங்கே வந்து ஆல்ரெடி 40,000 இருக்குது. இங்கே வந்து யார்கிட்ட உள்ள பில் அப்படின்னு சொல்லி இங்கே கேட்கும். ஸோ அப்போ நம்ம என்னது, யாருக்கு பணத்தை கொடுக்க வேண்டியிருக்கு, ஸோ குமார் அப்படிங்கிறது தான் நம்ம சப்ளையரு. ஸோ குமார் அப்படிங்கிற சப்ளையரை நீங்கள் செலக்ட் பண்ண உடனே எவ்வளோ அமௌண்ட்டுன்னு கேட்கும். ஸோ நீங்கள் அமௌண்ட் வந்து அவங்களோட பேலன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக கீழே காட்டும். 5,000 ரூபாய்க்கு நம்ம ஆல்ரெடி வாங்கியிருக்கிறோம், ஆனால் பணம் கொடுக்கல. ஸோ அப்போ என்ன செய்கிறோம், இங்கே 5,000 அப்படின்னு என்ட்ரி பண்ண உடனே ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது தான். இதில் அக்கௌண்ட் அகெயின்ஸ்ட் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும், AGST ரெஃபரன்ஸ் அப்படின்னு வரும். ஸோ இதில் ஒரு என்ட்ரு பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த பெண்டிங் பில் காட்டும். ஸோ பில்லு மட்டும் வந்திருக்குது, பட் பணம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி இந்த டீட்டெயில் காட்டும். ஃபைனல் பேலன்ஸ் அப்படின்னு காட்டும். ஜஸ்ட் ஒரு என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா இங்கே வேறு எதுவும் என்ட்ரி பண்ண வேண்டாம், ஜஸ்ட் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா
வழக்கம் போல் என்ன பண்ணுங்கள், வேறு எந்த டீட்டெயிலுமே நீங்கள் என்ட்ரி பண்ண தேவையில்லை. டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து எஸ் கொடுத்துடலாம். சரியா? இதில் ஃபைனலாக இன்னொரு முக்கியமான விஷயம்னா, செக் கொடுக்குறதுனால ஸோ செக்கோட நம்பர் என்ன அப்படிங்க டீட்டெயில்ஸ் வந்து கேட்குது. ஸோ இருந்துச்சுன்னா அந்த செக்கோட நம்பர் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் வந்து டைப் பண்ணி, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நம்பர்னு இருக்கு இல்லையா, இதில் வந்து இந்த செக்கோட நம்பரை நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கணும். ஸோ ஏன்னா பர்ச்சேஸ் பேமெண்ட் பண்ணுறதுனால செக்கோட நம்பரை நம்மக்கிட்ட கேட்குது. சரியா? கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட்டு என்டர், அவ்வளோதான். ஸோ இது வந்து ஒரு பொருளை கேஷுக்கு எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது, பில்லு மட்டும் வந்தால் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது, அண்ட் அதுக்கான பேமெண்ட்டை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நான் சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா, சேல்ஸ் வவுச்சரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வவுச்சரில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து சேல்ஸ் வவுச்சர். சரியா? இப்போ சேல்ஸ் வவுச்சர் வந்து நீங்கள் என்ன ஷார்ட்கட் கீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா F8. சரியா? அந்த F8 அந்த சேல்ஸ் வவுச்சரை கிளிக் பண்ணிங்கனால என்ன ஆகும்னா, சேல்ஸ் வவுச்சர் வந்து எங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ இதில் வந்து ரெண்டு விஷயமே பார்க்க போகிறோம். ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து சேல்ஸ் அப்படிங்கிறது பொருளை வந்து விற்பனை பண்ணுறது. சரியா? அப்படிங்கும்போது நம்ம ரொக்கத்துக்கு விற்பனை பண்ணுறோமா, அப்படி இல்லைன்னா பில்லை மட்டும் நம்ம வந்து கொடுக்குறோமா, பொருளை சப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து நினச்சிடறோம் பில்லை வந்து கொடுக்குறோமா அப்படின்னு பார்க்கணும். ஸோ முதல்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பணத்தை வாங்கிக்கிட்டு பொருளை வந்து இஷ்யூ பண்ணுற மாதிரி. ஸோ அப்போ என்ன செய்யணும், பார்ட்டி அக்கௌண்ட் நேமில் என்ன பண்ணணும், கேஷ் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு டெலிவரி நோட்டில் வேறு எந்த டீட்டெயிலுமே என்ட்ரி பண்ண வேண்டாம். அகைன் என்டர் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பையர் அப்படின்னு கேட்கும். இதில் வந்து பில் டு அப்படிங்கிற இடத்துல கேஷ் அப்படின்னு இருக்குது. இங்கே வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒருத்தர் சாதாரண பப்ளிக்கு நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுடைய பேரை வந்து ஒவ்வொரு வாட்டி மென்ஷன் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அப்போ டேரெக்டாக கேஷ்ன்னு நீங்கள் போட்டுடலாம். ஒருவேளை ஸோ ரெகுலர் கஸ்டமர் அப்படின்னா நீங்கள் அவங்களோட நேமை நீங்கள் லெட்ஜரில் போய் சன்ட்ரி டெட்டார்ஸ் அப்படின்னு க்ரியேட் பண்ணி வச்சுக்கிடணும். ஸோ அப்போ டேரெக்டாக ராஜு கஸ்டமர் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கேஷ்ன்னு செலக்ட் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ராஜு கஸ்டமர் வைக்கனாலும் வச்சுக்கலாம். என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா ஸோ அகைன் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இங்கே கேஷ்னு வந்துடும். பர்டிகுலர்ஸ் இந்த இடத்துல சேல்ஸ், எவ்வளோ மதிப்புடைய பொருளை வந்து நம்ம வந்து சேல்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணணும். ஸோ நான் வந்து என்ன செய்கிறேன், ஒரு 1 lakh மதிப்புடைய பொருளை வந்து நான் என்ன செய்கிறேன், சேல்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ நான் என்ன செய்கிறேன், 1 lakh கையில் வாங்கிக்கிட்டு நான் என்ன செய்கிறேன், பொருளை வந்து சப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ என்ட்ரு பண்ணுங்க. அகெயின் என்டர். நரேஷன் கேட்கும். கொடுக்குறதா இருந்தால் நரேஷன் கொடுத்து, நரேஷன்னா என்ன இது பண்ணுறோம், ஸோ கேஷ் சேல்ஸ் அப்படின்னு சொல்லி ஏதாவது நரேஷன், ஏதாவது விளக்கம் ஏதாவது கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு என்ட்ரு பண்ணுங்கள், என்டர், அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து நம்ம கேஷ் சேல்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அதே வந்து பில்லை மட்டும் நம்ம இப்போ வந்து பொருளை வந்து நம்ம அனுப்பும் பொழுது பில்லை மட்டும் அனுப்பி விட்ருக்கோம், பணத்தை உடனே வாங்கலை. அது யார்கிட்ட அந்த பொருளை கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம யார் கஸ்டமர் அப்படின்னா நம்மளுடைய கம்பெனியோட கஸ்டமர் யார், ஸோ அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க, ராஜு. சரியா? ராஜுங்கிறவர் தான் நம்மளுடைய கஸ்டமர். ஸோ ராஜு அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. டெலிவரி நோட்டு என்ட்ரி பண்ணிக்கோங்க. தேவையில்லை, இதெல்லாம் என்ட்ரி பண்ண வேண்டாம், ஜஸ்ட் என்ட்ரி பண்ணிகிட்டே வாங்க. ஸோ இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காகவே செலக்ட் ஆகிடும். ஸோ ஜஸ்ட் என்ட்ரி, எல்லாமே என்ட்ரி கீழே தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ராஜு கஸ்டமர் நீங்கள் வந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே என்ன பண்ணணும், சேல்ஸ் அப்படின்னு சொல்லி அடிச்சுட்டு ஒரு என்டர். சரியா? என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து எவ்வளோ அமௌண்ட்டை நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம வந்து 1 lakh, ஸோ அப்போ 1 lakh அப்படின்னு போட்டுக்கணும். போட்டுட்டு என்ட்ரு பண்ணுங்கள். சரி, இப்போ இவருக்கு வந்து எவ்வளோவுக்கு நம்ம வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 மட்டும் போடுவோம். 50,000 மட்டும் போடுவோம். ஸோ 50,000க்கு நான் வந்து இவருக்கு சேல்ஸ் பண்ணுறேன். சரியா? என்ட்ரு பண்ணுறேன். என்ட்ரி பண்ணும்போது நல்லா கவனிங்க, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன விஷயம் அப்படின்னா, சேல்ஸ் பண்ணும்போது நம்ம தான் பில் நம்பர் போட்டு கொடுப்போம். சரியா? அப்படிங்கும்பொழுது அதுக்கு என்ன செய்யணும், நியூ ரெஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஒரு என்ட்ரு பண்ணணும். அந்த பில்லோட நேம் என்ன அப்படின்னு கேட்கும், அந்த பில்லோடைய நம்பர் என்ன அப்படின்னு கேட்கும். ஸோ நம்ம என்ன செய்கிறோம், S001 அப்படின்னு டைப் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு பில்லை கொடுக்கும்போது அது பில்லோட நம்பர் இருக்கும்ல, அந்த நம்பர் இது. ஸோ அவர் எத்தனை நாளைக்குள்ளே கொடுக்கணும் அந்த பணத்தை அப்படின்னு நீங்கள் என்ட்ரி பண்ணால் என்ட்ரி பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு அது தேவையில்லை. ஜஸ்ட் என்ட்ரி பண்ணுங்கள், என்டர் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஸோ இங்கே 50,000 வந்துடும். ஸோ ஃபைனலாக என்ன பண்ணுங்கள், வேறு எந்த டீட்டெயிலுமே என்ட்ரி பண்ண வேண்டாம், அக்செப்ட், முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்து நம்ம என்ன செய்கிறோம், பணத்தை வந்து வாங்குறோம்ல, அதுக்காக வவுச்சர் என்னது, ரிசிப்ட் வவுச்சர். ஸோ அப்போ என்ன செய்யணும், அடுத்ததாக ரிசிப்ட் வவுச்சர் கிளிக் பண்ணுங்கள். ரிசிப்ட் வவுச்சர் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணணும், அந்த பணத்தை நான் வந்து கேஷுக்கு கொண்டு வரேன். ஸோ கேஷ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ டேரெக்டாகவே அந்த கஸ்டமர்கிட்ட, யார் கஸ்டமர், ராஜு. ஸோ ராஜு அப்படிங்கிறத நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அவருடைய பேலன்ஸ் ஆல்ரெடி 50,000 இருக்குது. சரியா? 50,000 அவர் நமக்கு தரணும். ஸோ அந்த அமௌண்ட்டை இங்கே டேரெக்டாகவே என்ட்ரி பண்ணுங்கள். இல்லை நீங்கள் குறையாக என்ட்ரி பண்ணுறதா இருந்தாலும் குறைவாக என்ட்ரி பண்ணிக்கலாம். சரியா? எவ்வளோ கொடுக்குறாரோ அந்த என்ட்ரியை போடணும். இங்கே வந்து ஏஜிஎஸ்டி ரெஃபரன்ஸ் செலக்ட் பண்ணணும். இங்கே ஆட்டோமேட்டிக்காகவே நம்பர் எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ என்டர், அவ்வளோதான்.
ஸோ ஃபைனலாக கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்கனாலே போதும், வேலை முடிஞ்சிச்சு. ஸோ இதுதான் வந்து சேல்ஸ் வவுச்சர் போடக்கூடிய மெத்தட். ஸோ இப்போ சொல்லிக் கொடுத்த மாதிரியே நீங்களும் என்ன செய்யுங்க, சாம்பிளுக்கு நான் ஒரு எக்ஸசைஸ் வந்து நான் அந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ அதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்டில் என்ட்ரி பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து நான் கைட் பண்ணுறேன். சரியா? இதுக்கப்புறமா என்னென்னா முக்கியமாக வந்து இங்கே ரிப்போர்ட்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ரிப்போர்ட் ஆப்ஷனை பற்றி நீங்கள் முதல்ல கண்டிப்பாக பார்த்தாகணும். ஸோ இங்கே போய் நீங்கள் ப்ராஃபிட் அண்ட் லாஸை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சரியா? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வச்சுட்டு ஒரு என்டர். சரியா? என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளவு நம்ம கம்பெனிக்கு வந்து லாபம் கிடச்சிருக்கு அப்படிங்கிற இந்த டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இதில் காட்டும். சரியா? நெட் ப்ராஃபிட் எவ்வளவு, ஸோ அதுக்கப்புறம் எவ்வளோக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம், சரியா, எவ்வளோக்கு நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸில் உங்களுக்கு வந்து காட்டும். அதுக்கப்புறம் எஸ்கேப் கொடுங்க. இங்கே பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய லயபிலிட்டி என்ன, உங்களுடைய அசட் என்ன, நம்மளுடைய சொத்துக்கள் எவ்வளோ இருக்குதுன்னா 2,30,000 நம்ம வந்து பொருட்கள் வந்து நமக்கு இருக்குது அப்படிங்கிறத இந்த மாதிரி டீட்டெயிலாக காட்டும். சரியா? அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேறு என்னென்ன டேஷ்போர்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த டேஷ்போர்ட் ஆப்ஷனில் போயிட்டு ஜஸ்ட் என்ட்ரி பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஓவராலாக எல்லா ரிப்போர்ட்டையும் ஒரே இடத்துல நீங்கள் பார்க்கலாம். சரி, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நம்ம வந்து மொத்த ப்ராஃபிட், கிராஸ் ப்ராஃபிட் எவ்வளவு, நெட் ப்ராஃபிட் எவ்வளோ, எவ்வளோக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கிறோம், எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம், ஸோ நம்ம கேஷ் லெவலில் இருக்குது, பேங்க் லெவலில் இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் வந்து உங்களுக்கு வந்து காட்டும். சரியா? ஓகே. ஸோ இதே மாதிரி நீங்களும் சாம்பிள் என்ட்ரிஸை நீங்கள் போட்டு பாருங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஒருவேளை இது புரியலை, இந்த இடத்துல எனக்கு புரியலை அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸோ அடுத்த வீடியோவில் அதை சரி பண்ணுறதுக்கான வழியை நான் கண்டுபிடிக்கிறேன். ஓகே. ஸோ மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.